இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்கே ரெண்டு விஷயம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒன்று, நம்ம தமிழ்நாடு அரசோட முத்திரையாக இருக்கக்கூடிய கோபுரம் தாங்க இந்த ஆண்டாள் கோவில். மார்கழி மாதம் இந்த ஊரே பார்த்தீங்கன்னா கோலாகலமாக இருக்கும். மார்கழி மாதத்தில் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 1945 சுதந்திரத்துக்கு முன்னாடியே தொடங்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தான். இங்கே தயார் பண்ணுற பால்கோவா ரொம்பவே ஃபேமஸு. இந்த கூட்டுறவு பண்ண தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா உருவாக காரணம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாடு வச்சிருக்கவங்க, மாடு வச்சு விவசாயம் பண்ணுறவங்க தேவைக்கு போக மீதமுள்ள பாலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பால்கோவாவை செஞ்சு தனித்தனியாக அங்கங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டுறவு பண்ண முயற்சியால் மக்களோட தேவை போக மீதமுள்ள பாலை கலெக்ட் பண்ணி கூட்டுறவு பண்ணையோட சேல்ஸ் போக பால்கோவாவை செய்ய ஆரம்பித்தாங்க. பால்கோவாவை செஞ்சு அதை பக்தர்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தேனி, குற்றாலம் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஃபேமஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் விறகடுப்பில் செஞ்சு பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். பால்கோவா எப்படி மேக் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். ஐஸ் பெட்டி வச்சுருந்தோம். பால் கூட கீழே மேலே இது மஞ்சளாக இருக்கும். இந்த காலை கூட்டோம்னா எல்லா கலரும் ஒன்று போல இருக்கும். ஒன்று போல இருக்கும், ஒரே கலராக இருக்கும். இதெல்லாம் மேலே மஞ்சளாக இருக்கும், கீழே ஒயிட்டாக இருக்கும். இது ஐஸ் பெட்டி வச்சுருந்தது. பால் 5 மணி நேரம் தாங்குவோம். காலை 8 மணிக்கு கறக்குறோம்னா 5 மணிக்கு கடை போடுங்க. 10, 12 மணி 12:30 மணிக்குள்ள தாங்காது. 5 மணி நேரம் தான். அதுக்கு மேலே தான் பாலை காய்ச்சிடணும் இல்லையா, கூலிங்கில் வச்சிடணும். ஒரு கேன் 10 லிட்டர் இல்லையா? ஒரு கேன், இந்த கேன் 10 லிட்டரு, இது 40 லிட்டரு. இது 4 கேன் வரும். ஒவ்வொரு இடத்துல முடியும் போது இப்போ இந்த இதை ஃபர்ஸ்ட் இதை எடுத்து போட்டு அடுத்து வந்து பால் அப்படியே ஊற்றிக்கிட்டே. ஆமாம், ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். லிட்டர் பாலுக்கு 1.5 கிலோ சீனி, 3.5 கிலோ தான் வரும். 3.5 கிலோ பால்கோவா தான் வரும். மொத்தம் 20 லிட்டர் ஊற்றினோம்னா 2.5 கிலோ சீனி போடுவோம். 6.5 கிலோ வரும். 6.5 கிலோ. முன்னாடி எருமை பால் சேர்ந்துச்சு 7 கிலோ வரும். எருமை பால் கிடையாது, அதனால் கொஞ்சம் கம்மியாக 6.5 கிலோ வரும். 6.5 லிட்டர் பாலுக்கு 2.5 கிலோ சீனி போட்டால் 6.5 கிலோ பால் வரும், பால்கோவா வரும். 10 லிட்டர் பாலுக்கு 1.5 கிலோ சீனி போடுவா போடுங்க. 10 லிட்டர் பாலுக்கு 1.5 கிலோ சீனி. ஆமாம். இப்போ எருமை பாலில் தயாரிச்சது கூட கொஞ்சம் ஒரு 100 கிராம் 200 கிராம் கூட வரும். 200 கிராம் பால்கோவா 200 கிராம் கூட வரும். அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும், பால் கட்டியாக இருக்கும், பறக்கும். இந்த என்னது ரவா மாதிரி குருணையாக இருக்கும். குருணையாக இருக்கும். அது சாப்பிட்டா கையில் ஒட்டாது. கையில் பால்கோவா சாப்பிட்டது கையில் ஒட்டக்கூடாது. எருமை பால் எந்த பால்கோவாலும் சரிங்க, கையில் ஒட்டுச்சுன்னா அது டேஸ்ட்டு கம்மின்னு வச்சோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பால்கோவா நல்லா இருக்கும், சூடாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கையில் ஒட்டாது, எல்லா கையிலும் ஒட்டும். தனியாக சரக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும், பால் கலருக்கு வரும். இங்கே பால் கலருக்கு வராது, கோல்டு கலருக்கு தான் வரும். ஏன்னா வெறும் அனல் கூட இருக்கிறதுனால கோல்டு கலர் தான் வரும், ஒயிட்டாக வராது. ஆனால் டேஸ்ட்டு அதை விட டேஸ்ட் இருக்கும். நாங்களாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு பார்த்து அங்கேயும் வாங்கி சாப்பிடணும், இங்கேயும் வாங்கி சொல்லணும். நாங்கள் கிண்டு நல்லாயிருக்கு நாங்களாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டவங்க சொல்லணும். ஆமாம், அப்படி சொல்லக்கூடாதுல்ல. எங்கள் இது நல்லாயிருக்கு நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க சொல்லணும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக. அதை சொல்கிறேன் நான். நாங்கள் எங்கள் இதில் சூப்பராக இருக்கோம் அப்போ நாங்கள் சொல்லக்கூடாது, அடுத்த நாளில் சொல்லுவோம். ஆமாம், நாங்கள் இன்னும் சூப்பராக இருக்கு நானா சொல்ல முடியுமா? வேறு ஏதாவது சேர்ப்பீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது, பார்க்குங்களா வெண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது சேர்க்கணுமா? உங்கள் கண் முன்னாடி பார்க்குங்க. இது வரைக்கும் ஏதாவது போட்டுக்கோமா? 2 பொருள் தான். பாலும் சீனி தான். பாலும் சீனி, வேறு ஒன்றுமே கிடையாது. தண்ணி ஊற்ற மாட்டேங்க.
தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி நாங்கள் ஊற்றுனோம்னா பால் அவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ பால்கோவா இருக்கோ அவ்வளோதான் இருக்கும். நல்லா இருக்காது பால்கோவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டியில் வாங்குறதுனால அவங்க டிகிரி செக் பண்ணி தான் வந்து பாலே எடுப்பாங்க. அப்படி டிகிரி செக் பண்ணி அவங்க சொன்ன டிகிரி விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பாலே எடுக்க மாட்டாங்க. குறைஞ்சது 27 பாயிண்ட் இருக்கணும். அதே இருக்கு அடிச்சு கிண்டோம் வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சோம். அங்கிருந்து இங்கிட்டு கிண்டோம்னா இப்படி செஞ்சோம். பால் வேஸ்ட். நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 30 வருஷம் ஆச்சு. உங்கள் பேர்? என் பேர் அருள்ராஜ். இப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் பார்க்காமயே இந்த பால்கோவோட டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் தெரியும். ஏன்னா தெரிஞ்சிடும். கூட குறைய இருக்காது. கிளீனாக தெரிஞ்சிடும். இத்தனை வருஷமா பண்ணுறீங்க. ஏதாவது கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எப்போ? ஒரு வட்டம் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னா பால் கொஞ்சம் இதாகிடுச்சுல சார். பசமாதிரி ஆச்சு. பால் பூரா மாட்டுக்கு தனியாக வச்சு அது பால் தனியாகி சரக்கு வந்து பசமாயிடுச்சு. அதனால கொஞ்சம் நல்லா இல்லை. வேற ஒன்றும் சொல்லலை. வேற எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. சின்ன கம்ப்ளைண்ட் வந்து அதுவும் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். நம்ம சரி பண்ணிக்கலாம். பால் தர இருந்தால் கம்ப்ளைண்ட்டே வராது. நாங்கள் தவறு பண்ணாதேன். தவறுனா என்ன தவறு? தவறு இல்லை. கொஞ்சம் அசந்துட்டோம்னா கீழே பிடிக்குதுல்ல. கீழே பிடிக்குது. கொஞ்சம் அசந்தா பிடிச்சிடும். ஆனால் அது கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அசந்தா பிடிச்சிரும்ல. ஆமாம். இந்த நடுவில் கப்புன்னு பிடிச்சிக்கலாம். அப்போ பிடிச்சோன்னா அந்த வாடை அடிக்கும். அப்போ அவர் மேலேயே நம்ம செத்த முடியாது. ஆமாம். வரேன். லைட்டாக பண்ணாலும் அது வேலை செஞ்சால் நான் டிஸ்டர்ப் பண்ணுறல உங்களை. இல்லை ஒன்றும் செய்யாது. இது ரொம்ப தான் பிடிக்கணும். கருப்பாக வரக்கூடாது. கருப்பாக வந்துன்னா அப்போ இதாகிடுச்சு. வாடை அடிச்சிடும். ஓரம் கட்டிடுவாங்க. அது சேர்க்கவே மாட்டாங்க. அது ஓரம் கட்டிடுவாங்க. அது ஏன் தவறு இல்லை. பிடி செத்து போடுவாங்க. அது தவறு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. நீ அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். அப்படி தவறு பண்ணல. இப்படியே நடந்திருக்கு. நடக்க ஒரு சில டைம். ஆமாம். அப்படி அசந்துருவோம். ஒரு யூரியன் பாஸ் பண்ண போவோம். யூரியன் பாஸ் பண்ண போனால் அங்கே போகணும். அந்நியானம் போகிறோம். பாஸ் பண்ணி வரணும். கிளாஸாக பிடிச்சிடும். டீ அனல் ஓவர் ஆச்சுன்னு பிடிச்சிடும். கைக்குள்ளே பிடிச்சிடும். நடுவில் பிடிச்சிடும். அந்நியானம் கிண்டும் போது இதாகிடுங்களா. அதனால் பால் பொங்கிட்டு மேலே இருக்க வரைக்கும் இந்நேரம் போகணும். வெளியே உனக்கு யூரியன் பாஸ் பண்ணும்போது உனக்கு இருக்கு ஏதோ. மற்ற நேரம் இப்படி கட்டி ஆகும்போது போகக்கூடாது. கட்டியை விட்டு கிட்டத்தில் விட்டுட்டு போகக்கூடாது. போனோம்னா அவ்வளோதான். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை அடைசல் போடுவீங்க? கணக்கு அதான் சொல்ல முடியாது. சட்டி கணக்கு எங்களுக்கு. சட்டி கணக்கு. ஆமாம். நாளைக்கு ஒரு நாளைக்கு 10வது செட்டி. ஒரு நாளைக்கு மினிமம் 8 செட்டி. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? சம்பளம் 1000 ரூபா கிடைக்கும். 800 ரூபாய் கிடைக்கும். ஒரு சட்டிக்கு 100 ரூபா. ஒரு சட்டிக்கு 100 ரூபா. அதான் பால் வியாபாரத்தை பொறுத்து பாலை கூட்டுவாங்க. வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கா பாலை குறைப்பாங்க. இன்னைக்கு கிண்ட பழக்கம் நாளைக்கு போகணும். நாளைக்கு கிண்ட பழக்கம் நாளை கழிச்சு. நேற்று கிண்ட பழக்கம் இன்னைக்கு போயிடும். அதை கணக்கு பண்ணி தான் பால் இழுப்பாங்க. யாரும் வைக்க மாட்டாங்க. என்னென்ன ஊருக்குலாம் கொடுத்துருக்காங்க? கும்பகோணம் போகுது. எல்லா ஊருக்கும் போகுது. கும்பகோணம் மெயின் போகுது. மதுரைக்கு ஒன்று போகுது பகவானுக்குன்னு. லோக்கல் யாரும் கேட்டால் போவோம். லோக்கல் கூட்டுறவு கடையில் இருக்கா? கூட்டுறவு கடை 2 கடை இருக்கு. எங்கள் கடை 2 கடை இருக்கு. எங்கெங்க இருக்கு? ஆண்டாள் கோயில்கிட்ட ஒன்று இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒன்று இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தண்ணிக்கு இதுக்கும் கீரியும் பாம்பு மாதிரி. தண்ணி போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக தண்ணி போட்டுட்டோம். 2 நாள் கழித்து சுமல் அடிச்சிடும். தண்ணிக்கு படையவே கூடாது. 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 10 நாளைக்கு வச்சுக்கணும். காசோட வைக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் பைக்குள்ளே பேக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிங்கன்னா வாய்ப்பிடாது. அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அது சொல்கிறேன். 10 நாளைக்கு வச்சுக்கணும். அப்படியே பிஸ்கட் மாதிரி இருக்கும். சுட சுட நம்ம வந்து பால்கோவா சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டுக்காக ஐயா கொடுக்குறாரு. நல்லா சூடாக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கும். சும்மா சொல்லுங்க. சும்மா நல்லா இருக்கா? இல்லை நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நானுமே என் வீட்டுக்கு வந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கேன். நீங்களுமே இங்கே வந்தீங்கன்னா
கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கிட்டு போயிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக்கிங்கை பற்றி எப்படி பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம், வாங்க போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரியவர் வந்து எல்லாம் பண்ணி கொட்டிட்டாரு, அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவருமே வந்து பேக்கிங்குமே வந்து கையுறையெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக நீட்டாக பண்ணுறாரு. அங்கே வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேக்கிங் பண்ணுற இல்லைங்களா, எத்தனை கிலோலேருந்து ஸ்டார்ட்? ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா 1/4 கிலோ, 1/4 கிலோ, 1/4 கிலோ ஸ்டார்ட். 1/4 கிலோ எவ்வளோண்ணா? 1/4 கிலோ 65 ரூபா. 1 கிலோ? 1 கிலோ 260 ரூபா. 1/2 கிலோ 130 ரூபா. 130. நம்ம இப்போ பால்கோவா பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறது, எத்தனை கிலோ கொடுப்பாங்க, எல்லா விஷயமும் பார்த்தோம். அதில் இன்னொரு விஷயம் மேனேஜர்கிட்ட பேசக்குள்ள அவர் ஒரு விஷயம் சொன்னார். இது பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து உணராது. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு போனாலுமே நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதாவது பால்கோவா பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து குறைஞ்சிட்டே வரும். அந்த குறையாமல் இருக்கிறதுக்காக இதில் போட்டு பேக் பண்ணுறதுனால 20 நாள் கெடாமையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக சேல்ஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க 20 நாளுக்குள்ளேயே. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வரைக்கும் பண்ணுறாங்க, எப்படிலாம் செய்முறை விளக்கம் எல்லாமே சொன்னாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பால்கோவோட டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு தனியார் இதில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட நிறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கும். இவங்க கிட்ட வாங்குற நிறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். அதுக்கு ரீசனுமே வந்து பெரியவர் சொன்னார். ஒவ்வொரு விஷயமும் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதில் நாங்கள் சேர்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று சர்க்கரை, இன்னொன்று பால். தண்ணி கலக்காமல் நமக்கு கலக்குவோம். கிண்டுறதுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் பக்காவாக கிண்டி எடுத்துகிட்டு அங்கே பேக்கிங் போயிடும். பேக்கிங் முடித்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இவங்களோட கூட்டுறவு சொசைட்டியோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஈவன் வந்து நீங்கள் கடையில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும், போகிற வழியிலே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட 2 ஷாப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்போ மாதிரி போட்டிருப்பாங்க கூட்டுறவு. ஸோ அந்த இதுலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். போகிறவங்க கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ டேஸ்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.